குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுட்டு முருகனுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகளை 100% தீர்ப்பதற்குண்டான வழிமுறையை தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, சொத்து வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, நிலம் வாங்கினாலும் வீடு கட்ட முடியல, வேலையில் பிரச்சனை, மேலதிகாரினால பிரச்சனை, தொழில் நல்லபடியாக ரன் ஆக மாட்டேது, தொழில் முடக்கமாயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவு, அந்த கட்டில் உறவுல பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, குழந்தை பேர் தாமதமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனை, பொருளாதாரம் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் எதுவுமே மிச்சமாக மாட்டேது, நிறைய பேர்த்துக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது, உடல் தொந்தரவு நீங்குவதற்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நிறைய மருத்துவம் பார்த்தாச்சு, மீண்டும் மீண்டும் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்குது, கம்மியாகிறதே இல்லை அப்படிங்கிறது. நிறைய பேர்த்துக்கு கடன், ஊறப்பட்ட கடன் ஆகிடுது, கடன் அடைக்கவே முடியல, ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடன் வந்துடுது, மேலுக்கு மேலும் உங்கள் கடன் அதிகமாகிட்டே இருக்குது, வாழ்க்கை முழுக்க கடனாகவே போயிடுமா அப்படின்ற மாதிரியான பிரச்சனை. சில பேர்த்துக்கு வெளியில் பணம் கொடுத்துருக்கோம், திரும்பி வரவே இல்லை, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் அந்த காசு எனக்கு கிடைக்க மாட்டேது, அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முருகனுடைய வழிபாடு. இது பொதுவாக சொல்கிறது கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சொல்கிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இன்னென்ன அமைப்புகள் இருந்ததுன்னா இன்னென்ன தெய்வத்தை வழிபாட பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லுவேன். இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு தான் அந்த பதிவை பார்க்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்னவெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு சார்ட் வருது பாருங்கள். ஒரு ஜாதக கட்டமும் பக்கத்தாடி கிரக பாதாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லா ஜாதகத்துலையும் எழுதியிருப்பாங்க, ராசி கட்டம் இருக்கும், பின்னாடியே கிரக பாதாச்சாரம்னு இருக்கும், சரிங்களா? இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவை, முக்கியம் அது நம்மளுக்கு, சரியா? ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள். இது இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய நாளான 23/12/2024 அன்னைக்கு சாயங்காலம் 5:40 போடப்பட்ட ஜாதகம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், சரியா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுதான் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிதுன லக்னம் வருது. 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சந்திரன் கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடமான கும்பராசியில் சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல மாந்தி. இந்த கிரக அமைப்பில் தான் இந்த ஜாதகமானது அமையப்பட்ட ஒரு சூழல் உண்டு இன்றைய தேதியில். ஸோ பக்தாடியே கிரக பாதாச்சாரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் லக்னம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மாந்தி, இது வரைக்கும் அந்த கிரகங்களினுடைய பாதாச்சாரம் கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ராகு, கேது, மாந்தி தேவை கிடையாது. ராகு, கேது, மாந்தி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் ராகு, கேது, மாந்தி இருக்காது அதில். நல்லா பாருங்கள், சரிங்களா? அதை கட் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, இது இந்த ஜாதகம். இது உங்களுடைய ஜாதகத்தை கூட மெர்ஜ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் கிரக பாதாச்சாரம்னு போட்டு லக்னம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க, அதையும் பாருங்கள். சார்ட்டில் இருக்கிற ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பக்கத்தாடி அந்த கிரக பாதாச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. லக்னம் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதம் கூட அவசியம் இல்லை, மிருகசீட நட்சத்திரம் இல்லையா? 2ஆவதா சூரியன் மூல நட்சத்திரம், சந்திரன் அஸ்த நட்சத்திரம், செவ்வாய் பூச நட்சத்திரம், புதன் அனுச நட்சத்திரம், குரு ரோகிணி நட்சத்திரம், சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரம், சனி சதய நட்சத்திரம். ஸோ இதுதான் ஒவ்வொரு கிரகங்களும் நின்ன நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய அந்த கிரக பாதாச்சாரம் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ சூரியன்னா மூல நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஜாதகத்தில் சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது, ரைட்டா?
இதே சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி சதய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு. சரியா? இப்போது 27 நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனுடைய கோவில்களை நான் சொல்லிடுறேன். சரியா? 27 நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனுடைய கோவிலை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிரக பாதாச்சாரம் அப்படின்னா என்ன, அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கிரக பாதாச்சாரம். ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நம்மளுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருவோம். அடுத்ததாக பாருங்கள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் சொல்லிடுறேன். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், சிறுவாபுரி முருகன் கோவில், சிறுவாபுரி முருகன் கோவில். பரணி நட்சத்திரம், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பரணி நட்சத்திரம் சுவாமிமலை முருகன் கோவில், சுவாமிமலை முருகன் கோவில். கிருத்திகை நட்சத்திரம் வட்டமலை முருகன் கோவில், காங்கயத்தில் இருக்குது. வட்டமலை முருகன், காங்கயம், கொங்கு பெல்ட்டில் வரும். ரோகிணி நட்சத்திரம் மருதமலை முருகன், இது கோயம்புத்தூர், மருதமலை முருகன். மிருகஷீர நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில், நாகப்பட்டினம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், நெட்டில் அடித்தாவே வந்துடும் உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் மயிலம் முருகன், மயிலம் முருகன் கோவில். புனர்பூச நட்சத்திரம் விராலிமலை முருகன், விராலிமலை முருகன், மணப்பாறைக்கிட்ட. பூஷ நட்சத்திரம் தண்டாயுதபாணி கோவில், காந்தி பார்க்கு, கோயம்புத்தூர் காந்தி பார்க். அங்கே மெயின் ரோட்லேயே ரொம்ப க்ரௌடான ஏரியா, சின்ன கோவில் தான். பூச நட்சத்திரத்துக்கு தண்டாயுதபாணி கோவில். ஆயில்லி நட்சத்திரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், சிவன்மலை, சென்னிமலை சிவன்மலைன்னு கேள்வி, இதுவும் கொங்கு பெல்ட்டு தான், சிவன்மலையில் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி கோவில். மக நட்சத்திரம் ரத்னகிரி முருகன் கோவில், மக நட்சத்திரம் ரத்னகிரி முருகன் கோவில். பூர நட்சத்திரம் குன்றக்குடி முருகன். உத்திர நட்சத்திரம் கந்தக்கோட்டம், சென்னை. உத்திர நட்சத்திரத்துக்கு கந்தக்கோட்டம், சென்னை. அஸ்த நட்சத்திரம் அறுபடை முருகன் கோவில், பெசன் நகரில் இருக்கு, சென்னை, அறுபடை முருகன் கோவில். சித்திரை நட்சத்திரம் திருவல்லிக்கேணி முருகன் கோவில், அதுவும் சென்னை தான். சித்திரை நட்சத்திரமும் திருவல்லிக்கேணி முருகன் கோவில், சென்னை. சுவாதி நட்சத்திரம் கந்தசாமி திருக்கோவில், சுவாதி நட்சத்திரத்துக்கு கந்தசாமி திருக்கோவில் புரசைவாக்கத்தில் இருக்குது, சென்னை. எகைன் விசாக நட்சத்திரம் மருதமலை, கோயம்புத்தூர். அனுஷ நட்சத்திரம் நங்கநல்லூர் முருகன் கோவில், அனுஷ நட்சத்திரத்துக்கு நங்கநல்லூர் முருகன் கோவில். கேட்டை நட்சத்திரம் இங்கே தான் திருச்செந்தூர் வருது, கேட்டைக்கு திருச்செந்தூர், நீர்ராசியில் இருக்கக்கூடிய சிவாயினுடைய வீடு கேட்டை நட்சத்திரம் வர்றது, திருச்செந்தூர் முருகன் கோவில். மூல நட்சத்திரம் குன்றத்தூர் முருகன், குன்றத்தூர். புராட நட்சத்திரம் திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் முருகனுக்கு திருமணம் நடந்த இடம், புராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் பழனி முருகன், திரு ஆவினன்குடி, மேலே இல்லை கிடையாதுங்க, கீழே, கீழே பழனி முருகன் கோவில் திரு ஆவினன்குடின்னு எழுதுங்க, மேலே கிடையாது, மலை மேலே இருக்கிறதுல கீழே இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் பலர்முதிர்ச்சோலை, மதுரை, அழகர்மலை பலர்முதிர்ச்சோலை அப்படின்னு வரும். அழகர்மலையில் 18ஆம் படி கருப்பன் இருக்கிறாரு, கூடவே பெருமாள் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். மேலே போயிட்டோம்னா அழகர்மலை இருக்கும், அதற்கு மேலே ராக்காயி சுனை இருக்கும். அங்கே ராக்காயி சுனைக்கெல்லாம் போயிட்டு வர்றது அவ்வளவு ஒரு ப்ளசண்டான ஒரு அனுபவத்தை கொடுக்கும், அவ்வளவு ஸ்பிரிச்சுவலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். பலர்முதிர்ச்சோலை. திருவோண நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் வடபழனி முருகன், சென்னை. சதய நட்சத்திரம் எகைன் திருச்செந்தூர், சதய நட்சத்திரம் எகைன் திருச்செந்தூர் முருகன். பூரட்டாதி குன்றத்தூர் முருகன் கோவில், குன்றத்தூர் முருகன், பூரட்டாதி. உத்தரட்டாதி முத்துக்குமாரசாமி பார்க் டவுன், சென்னை, முத்துக்குமாரசுவாமி பார்க் டவுன், சென்னை. ரேவதி நட்சத்திரம் திருத்தணி முருகன், அதுவும் சென்னை டு திருப்பதி போகிற ரூட்லேயும் நினைக்கிறேன். திருத்தணி முருகன் படை வீடுகள், அதுவும் ஒரு படை வீடு, திருத்தணி முருகன். அங்கே தான் 365 படிக்கட்டுகள் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு படிக்கட்டு வீதம், ஒரு வருடத்திற்கு ஒருக்கா அங்கே
பிறந்தநாள் வரும்போதும் சரி, நட்சத்திரப்படி பிறந்தநாள் வரும்போதும் படியேறி போவாங்க, இல்லை வருடப்பிறப்புக்கும் போவாங்க. நம்மளுடைய விருப்பம் எப்படியோ, நம்ம வருடப்பிறப்பு அப்படிங்கிறது நம்ம பிறந்தது தான், நம்ம பிறந்த நட்சத்திரம் எப்போ அடுத்த அதே மாதத்து தமிழ் மாதத்தில் வருதோ அதுதான் நம்மளுக்கு வருடப்பிறப்பு. பொதுவாக எல்லாத்துக்கும் வருடப்பிறப்பு நம்ம கணக்கு எடுத்துக்கிட வேண்டியதில்லை. ஸோ அப்போ நம்ம பிறந்த நட்சத்திரம், இப்போ நீங்கள் ஒரு சித்திரை மாதம் பிறந்திருக்கீங்க, ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா, நீங்கள் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம்னா அடுத்த ஒரு தடவை சித்திரை மாதம் வரும் இல்லையா, வருஷத்துக்கு ஒருக்கா சித்திரை மாதம் வரும், பரணி நட்சத்திரம் வரும். சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு இங்கே திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அந்த வருஷமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. சில பேர் தீபமெல்லாம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றணுங்கிறது கிடையாது, மனசார வழிபாடு பண்ணால் போதுமானது. மேலே போய் தீபம் ஏற்றினா போதும், 365 வடிக்கட்டுக்கும் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான முருகன் கோவில். சரிங்களா? ஓகே, இதில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனை வழிபாடு செய்யும்போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் நடக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும், நிறைய வெற்றிகள் நடக்கும், பிரச்சனைகள் தகர்க்கப்படும். இது பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் கேட்கும். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் சொல்கிறேன் இல்லையா, அந்த கோவில் எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம். இரண்டாவது, வீடே கட்ட முடியலையே சார், என்னால் நிலம் வாங்கிட்டேன், ஒரு செங்கல் கூட நட்டு வைக்க முடியல, வீடு கட்ட முடியல, என்னால் நிலம் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, தடையாகிட்டே இருக்குது, 20 வருஷம் ஆச்சு, தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனை வழிபாடு பண்ணுங்க, கட்டாயம் அது சரி செய்யப்படும். எடுத்துக்காட்டுக்க நீங்கள் ஒரு சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சார் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், சதய நட்சத்திரத்துக்கு திருச்செந்தூர் முருகன் சொல்லியிருக்கேன் இல்லையா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். எப்போ? சதய நட்சத்திரம் வர்ற நாளில், சதய நட்சத்திரம் வர்ற நாளில் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு கட்டவே முடியலன்னு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். இது ரொம்ப நாளாக தடையாக இருக்குதுன்னா ஒரு 2-3 தடவை போகணும். ஒரு வருஷம் 2 வருஷமாக தான் சார் இருக்குது, சின்ன சின்ன தடைகள் இருக்குது, இன்னும் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வந்தாலே அது மாற்றம் கொடுத்துரும். சார் உண்மையை சொல்கிறேன், நிறையா பேர் கையில் அவ்வளோ காசு பணத்தை வச்சுட்டு வீடு கட்ட முடியாமல் சிரமப்பட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒரு வரப்பிரசாதம். மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் 5000-10,000 கட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தாலும் இந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேலைப்பளு காரணமாகத்தான். நம்மளாம் கேட்கணும் அஸ்ட்ராலஜர்கிட்ட, இப்படி இருக்குது சார், எனக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேடும் போது தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியத்தையும் சூப்பராக இது டெவலப் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்க மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க, உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க, உயர்கல்வியில் தடை ஏற்படுது, சரியாக படிக்க மாட்டுறாங்க, இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது, அந்த இளம் வயதில் இருக்கும்போது காதல் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேது, காதல் விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். காதல் விஷயங்களில் முழுசாக விலகி வரமாட்டாங்க. அவங்களுடைய சுகம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு காரணம் திருப்ப சொல்லிடுறேன் நான். அவங்களுடைய சுகம் அப்படிங்கிறது முக்கியம், ஆனால் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. எப்பவுமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான முருகனை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுகம், உடல் சுகம், மனதிற்குண்டான சுகம் அனைத்துமே கிடைக்கும். இங்கே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதை வெளியில் சொல்லக்கூடாது. இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான முருகன் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றதை வெளியில் சொல்லக்கூடாது. அதை பெருசு வரதுக்கூடாது, ஆடம்பரப்படுத்தக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி எந்த காலத்துலேயும் சதா காலத்துலேயும் பிரச்சனை, சண்டை சச்சரவு, தொந்தரவுகள் அப்படின்னு இருந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. அவ்வளவு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா
இது பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தையும், ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போட்டோம் இல்லையா, அந்த சார்ட்டை பாருங்கள். இது ஒரு பெண் ஜாதகம்னு நம்ம மனசில் கருதிக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பெண் ஜாதகம்னா நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இல்லையா, பூச நட்சத்திரம். அப்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு போயிடணும். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன கோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா தண்டாயுதபாணி கோவில், காந்தி பார்க் கோவைன்னு சொல்லியிருக்கேன் பூச நட்சத்திரத்துக்கு. அப்போது காந்தி பார்க்கில் ரொம்ப க்ரௌடான ஏரியா, சின்ன கோவில் தான் அது, தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்குது. அப்போது பூச நட்சத்திரம் வர்ற நாளில், இது ஒரு பெண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூச நட்சத்திரம் வர்ற நாளில் இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை சரி செய்யப்படும், உறுதியாக நடக்கும். ஓகே, இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது. அப்படிங்கும்போது சுக்கிரன் என்ற நட்சத்திரத்தை பார்க்கணும். இப்போ பாருங்கள், சுக்கிரன் யார், இங்கே எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். பாருங்கள், சுக்கிரன் போட்டு அவிட்டம் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள். இப்போ சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், வடபழனி முருகன், சென்னை. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் வடபழனி முருகன் கோவில், சென்னை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டோம்னா பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போங்க, வாரத்துக்கு ஒருக்கா கூட போங்க. அவிட்ட நட்சத்திரம் வர நாளில் மாதம் போகலாம். இல்லை ரொம்ப தொலையாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு முறையாவது அவிட்ட நட்சத்திரம் வர நாளில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். போனால் கண்டிப்பாக 2 நல்லெண்ணெய் தீபம் போடணும். எங்கே போனாலும் 2 தீபம் மஸ்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் ஊதுபத்தி, சூடம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தேங்காய் பழம், எலுமிச்சம்பழம், பூ, அதெல்லாம் உங்கள் விருப்பம், வஸ்திரம் எல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் கண்டிப்பாக தீபம் போடணும். ஏன்னா தீபம் ஏன் போட சொல்கிறேன்னா, உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த நெருப்பின் வாய்களாக தான் தெய்வத்துக்கு போய் சேரும். தெய்வத்தினுடைய நாக்கு ஜுவாலை போல தான் அப்படியே தகன்னு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை தெய்வத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு போயிடுச்சுனா அதுதான் மீடியேட்டிங். நம்மளுக்கும் தெய்வத்துக்கு உண்டான மீடியேட்டிங் அந்த நெருப்பு தான். அதனால தான் சூரியன் நெருப்பை எரிஞ்சிட்டு இருக்கார். அவரை சுற்றி தான் நம்மளாம் இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுடைய மீடியேட்டிங்னா தீபம் போடணும், ரைட்டா? அதனால தான் ஹோமமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்துலேருந்து எல்லா இடத்தையுமே அந்த ஹோமத்துக்குள்ளே போடுறாங்க, இந்த ஜுவாலையில் போடுறாங்க. ஓகே, இப்போது கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்த்துட்டோம். 2வதாக பாருங்கள், கணவன் மனைவி உறவு 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. நல்லா பாருங்கள், 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் படுக்கை சுகம் இல்லை. இப்போது அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் நின்ன வீடு, அவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போது இது ஆண் ஜாதகமாக இருந்தால், பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் நின்ன வீடை பார்க்கணும். சுக்கிரன் நின்ன வீடு மகரம், நின்ன நட்சத்திரம் அவிட்டம். அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வடபழனி முருகன் கோவில். 2 பேருமே போகணும். ஏன்னா ஆணுடைய ஜாதகத்தில் அது வடபழனி முருகன் கோவில்னு வந்துருச்சு. பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ன வீடு, அவருடைய நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு கோவில் வரும் இல்லையா, அந்த கோவிலுக்கும் பேராக போகணும். ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும், கணவன் மனைவி இடையே இருந்த அந்த கட்டில் சுகம் சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். தவறான உறவு ஏதாவது இருந்தாலையும் அதையும் இது சரி செய்திடும். கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம், நம்மளை விட்டுட்டு வேறு எங்கேயோ பேசுகிறாங்க, பழகிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி, அத்தனையும் இந்த வழிபாடு ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும், சரி செய்யப்படும். சரிங்களா? இது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்களாக அந்த தெய்வத்தை சூஸ் பண்ணி நீங்களாக போகிறீங்க. 100% இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பேசும். ஓகே 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 சார், என்னால் காலி நிலமே வாங்க முடியல சார். என்ன பண்ணுறது? அதுக்குண்டான சம்பாத்தியமே இல்லை அப்படின்னு பார்த்தா, எகைன் செவ்வாய் நின்ற நட்சத்திரம்
எக்ஸாம்பிள் சார்ட்டில் பாருங்கள், செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் தண்டாயுதபாணி கோவில், காந்தி பார்க், கோவை. இப்போ நிலம் வாங்க முடியலன்னா அங்கே போகலாம். சகோதர பிரச்சனையாக இருந்தால் அதுக்கும் அந்த கோவில் தான். இல்லை நிலம் வாங்கிட்டோம், சொத்து தகராறாக இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கும் அந்த கோவில் தான். சரி, ஓகே. வேலை தொழில் இதில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, சம்பாதிக்கிற காசு வீடு வந்து சேர மாட்டேது. தொழில் பண்ணாலும் நிம்மதி இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதே வேலையாக போச்சு, அதுலேருந்து ₹1 கூட லாபம் வாங்க முடிய மாட்டேது, சம்பாதிக்க முடிய மாட்டேதுன்னு இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர அமைப்புக்கு என்ன முருகன் கோவில் சொல்லியிருக்கணும், அந்த முருகனை வழிபாடு பண்ணுங்க, கட்டாயம் அது சரி செய்யப்படும். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான தாரக மந்திரம் அது. அப்போது சனி எக்ஸாம்பிள் சார்ட்டில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். சார்ட்டை பாருங்கள், எக்ஸாம்பிள் சார்ட்டில் சனி சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது சதய நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் என்ன சொல்லியிருக்கோம், திருச்செந்தூர் முருகன். அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோவிலில் அடிக்கடி போகிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கர்மா இருந்துட்டு வேணாலும் போட்டோம், அத்தனை கர்மாக்களையும் கரைச்சி உங்களுடைய தொழிலை நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி விடுறதுக்குண்டான வேலையை அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்தே தீரும். அதில் மாற்றம் இல்லை. இந்த லாஜிக்கை எங்களை கேட்டு நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன், அஸ்ட்ராலஜி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன், ஜோதிட வகுப்பு. இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுகளே நிறைய பேர்த்துக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரும் நல்லா இருக்காங்க. 50-100 பேர் கிடையாது, நிறைய நண்பர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக டெவலப் ஆகியிருக்காங்க, நிறைய பேர். ஓகே, ஸோ பார்த்தாச்சு. இதுக்கு தொழிலுக்கு பார்த்தாச்சு, கணவன் மனைவி உறவுக்கு பார்த்தாச்சு, உடல் சுகம் ஆரோக்கியத்துக்கு பார்த்தாச்சு. கடன் தீருவதற்கு பாருங்கள், கடன் தீருவதற்கு இது 2 பேர்த்த வழிபாடு பண்ணணும். முதல்ல குரு நின்ற நட்சத்திரம், 2வது சுக்கிரன் நின்ற நட்சத்திரம், 2யுமே பார்க்கணும். குரு நின்ற நட்சத்திரம் எக்ஸாம்பிள் சார்ட்டில் பாருங்கள், ரோகிணி. இப்போ ரோகிணிக்கு உண்டான கோவில் என்ன சொல்லியிருக்கோம், மருதமலை முருகன் கோவில். அப்போது இந்த எக்ஸாம்பிள் சார்ட்டில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா முதல்ல மருதமலை முருகன் கோவில் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். 2வது சுக்கிரன் நின்ன நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சுக்கிரன் நின்னது அவிட்ட நட்சத்திரம். அப்போது அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும்போது வடபழனி முருகன் கோவில். அப்போது ரோகிணி நட்சத்திரம் வர நாளன்னைக்கு மருதமலை முருகனை வழிபாடு பண்ணணும், அவிட்ட நட்சத்திரம் வர நாளன்னைக்கு வடபழனி முருகனை வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துரும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும், சின்ன பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகம் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய விஷயம். இதுவே உங்களுக்கு ஒரு 70-80% நல்ல பலனை கொடுத்துரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாவம், பாவாதிபதி, பாவ புள்ளி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீப்பராக சேனலில் சொல்லும்போது அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக வேணாம். இதுவே உங்களுக்கு 80% வேலை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாவ புள்ளி, பாவாதிபதி நின்ற புள்ளி, பாவத்தில் நின்ற கிரகம், அதனுடைய நட்சத்திரம் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு கோயில் 2 கோயில் எடுத்து சொல்லுவோம். அந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்க முடியாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கிறீங்க. இது பதிவு நல்லா ரீச் ஆகும்போது நிறைய ஜோதிடர்கிட்ட எனக்கு எதிர்ப்புகள் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படலை, எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம். முடிந்தளவு நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து எப்படி இந்த கோவில்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத
நடைமுறைப்படுத்தி பாருங்கள். புரியல அப்படின்னா இன்னொரு தடவை வேணாலும் கேளுங்க, தெளிவாக கேளுங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செஷனில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கொடுக்கலாம். என்னால் முடிந்த அளவு என்னோடய ஓய்வு நேரங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான பதிலை தர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம், மனதைரியம், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு சுபமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.